ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு வீக்கெண்ட் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்கெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். நான் ஊரில் இருந்தது வரைக்கும் சர்ச் போனோம், மார்னிங்கே ஹரிபரியாக இருக்கும் அந்த சண்டே. ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் இங்கே துபாய் வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரியான ஒரு ஹாப்பியாக இருக்கும். இங்கேயுமே நான் சர்ச் போவேன். ஆனால் எல்லா சண்டேயும் ஊரில் ரொம்ப ஹரிபரியாக இருந்துருச்சு சர்ச் ஓடுறதுக்கு. இங்கே வந்து கொஞ்சம் பொறுமையாக 11:30க்கு தான் சர்ச்சு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக எந்திரிச்சு ரிலாக்ஸாக போனால் போதும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் இருக்கும் ஊருக்கும் இங்கேக்கும். நான் வந்து துபாய் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட் ஹாப்பியான ஒரு வீக்கெண்ட் அப்படின்னு தான் நான் இந்த சண்டேயை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் இங்கே ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு டைமிங் வந்து ரொம்ப மார்னிங் 6 to 6, அப்புறம் வீக்கெண்ட் எனக்கு ஹாலிடேஸும் இப்போ இல்லை அப்படியெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு வீக்கெண்ட் வந்து ஒரு ஆஃப் டே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டைமிங் ஷெட்யூலும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனாலேயே நான் வந்து இல்லை அப்படின்னா சண்டே 3:30க்கு மேலே இருக்கிற சர்ச் சர்வீஸ்க்கு கொஞ்சம் ஹரிபரியாக வேலை விட்டு ஓடுற மாதிரி இருக்கும். பட் இனி அப்படி கிடையாது. மார்னிங்கே கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக சர்ச்சு போயிட்டு வந்து கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீக்கெண்டாக இருக்க போகுது இனி உள்ள வீக்கெண்ட். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஊரில் இருந்தது வரைக்கும் கண்டிப்பாக வீக்கெண்ட் ஆனால் நான்வெஜ் இருக்கும். ஆனால் துபாய் வந்ததுக்கப்புறமா நான் இங்கே தனியாக வந்ததுனால எனக்காக மட்டுமே நான்வெஜ் எடுக்கிறதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போச்சும் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு தோணுனா கூட ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் போட்டால் டோர் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் என்னைக்காச்சும் ஸ்பெஷலாக சாப்பிட்றது. இது வரைக்குமே நான் எனக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போதே பூரி வித் பூரி மசாலா பண்ணி சாப்பிடுவோன்னு தோணுச்சு. ஸோ ரூம்லேயும் அதுக்கான எல்லா திங்ஸும் இருந்ததுனால ஸோ நான் டிலே பண்ணாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே அது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கப் டீ மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் கிச்சன் வந்து ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு பூரிக்கு மாவு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி மசாலா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக்கிங் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணுவேன். அது போகிற போக்கில் பண்ணுறது. அதில் சிலது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சிலது என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு தோணும். அதில் வந்து இன்றைக்கி நான் பண்ணதில் பூரி மசாலா நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பூரி வந்து நல்ல தட்டை வடை மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து நம்ம ஊரில் இந்த சரவண பவனில் எல்லாம் நல்ல உப்பி வரும்ல, இது மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாளாவது பூரி பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு அப்படி வராது. அது எதனாலேன்னு தெரியாது. ஸோ எனக்கு எங்கள் அம்மா எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. பட் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்படி வந்ததில்லை. பட் ஓகே, நமக்கு ஒரு டெம்ப்ட் ஆகி மார்னிங் சாப்பிட்றதுக்கு இப்படியாவது பண்ணனே அப்படின்னு நான் இதை சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வந்து லாஸ்ட்டாக ஊரில் இருக்கும்போது தான் பூரி சாப்பிட்டேன். இப்போ வந்து இங்கே வந்தே 1 year கிட்ட ஆகுது. ஸோ நான் 1 year பூரியே சாப்பிடலை. இப்போ தான் நானே அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பூரி சாப்பிட்ருக்கேன். அண்ட் எத்தனை பேருக்கு பூரியை வந்து நல்லா பிச்சு போட்டு அதில் வந்து குழம்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பட் என்ன தான் பூரி மசாலாவாக இருந்தாலும் அந்த மாதிரி சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் அப்படியே நல்லா பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் நம்ம ஷேரிங் ரூமில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டு முடித்ததும் நம்ம குக் பண்ண சாப்பிட்ட எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி வைக்கணும். அண்ட் கிச்சனும் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு பர்சன் குக் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. நானும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சர்ச் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. இனி இங்கேருந்து நான் ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் சர்ச் போனோம். நான் பழைய அக்காமடேஷனில் இருக்கும்போது சர்ச் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. பட் இந்த அக்காமடேஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டாக்ஸியில் தான் சர்ச் போகிற சிச்சுவேஷன். ஸோ வீக்கெண்டு மட்டும்தானே அப்படிங்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு டாக்ஸி பிடிச்சி சர்ச்சுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். என்னோட அவுட்வியர் வந்து இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஒரு கிரே கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு அண்ட் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் டிஷர்ட் வித்து ஒரு ஓவர் கோட்டு, அவ்வளோதான்.
அண்டு சர்ச் போயிட்டு வந்ததும் பசி, செம பசி. அது ஊரில் இருந்தாலும் சரி தான், இங்கே இருக்கும்போதும் அப்படி தான். மத்தியானம் இந்த சண்டே மத்தியானம்னாலே சர்ச் போயிட்டு வரும்போது பசியோடு தான் வருது. ஸோ வந்ததும் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் இருந்துச்சு நேற்று வச்சது. ஸோ அதெல்லாம் வச்சு சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே உட்காந்துருந்தேன். அண்ட் இன்றைக்கி சர்ச் போயிட்டு வரும்போது நான் பக்கத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபவுண்டேஷன் அப்புறம் ஐப்ரோ பண்ணுற பென்சில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்ந்து போச்சு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் இருந்துச்சு ஷாப் பண்ணும்போது. ஸோ அதில் ஒரு 2-3 பர்ச்சேஸ் பண்ணி பல்காக கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் அந்த ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, பெண்டிங் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் முடிச்சிட்டு இருந்தேன். இதை முடித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. நான் ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி மேலே தான் தூங்கினேன். தூங்கி நான் எந்திரிக்கும் போதே 7-7:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ எந்திரிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் வீடியோ கால், ஆடியோ கால்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது டின்னர் பண்ணணும் அப்படின்னு டின்னர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கினதுனால நைட்டு பெருசாக பசிக்கலை. ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது சாப்பிடும் அப்படின்னு பிரெட் டோஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 எக்கில் கொஞ்சமாக சுகர் போட்டு அண்டு கொஞ்சம் கேடமன் பவுடர் இருந்துச்சுன்னா பவுட்ரு போடலாம். பட் நான் வந்து கேடமன் தான் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். அண்டு போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ப்ரெட் எடுத்து நல்லா டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்து அன்றைக்கி ஒரு 2 ப்ரெட் டோஸ்ட்டும் வித்து ஒரு கப் டீயும் குடிச்சிட்டு அன்றைக்கி நைட் வந்து தூங்கிட்டேன். ஒர்க் போகிற அன்னைக்கு தான் ஈவினிங் நைட்டு இந்த டைமெல்லாம் நல்லா பசிக்கும். மற்ற நாள் இப்படி நான் வந்து ஆஃப் டேயாக இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பசிக்காது. ஸோ நைட்டு மோஸ்ட்லி வந்து சிம்பிளாக இப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்குறது தான். மத்தியானம் தான் நல்லா பிடிச்ச ஃபுட்டாக சமைச்சு சாப்பிட்றது. அண்ட் என்னோடய வீக்கெண்ட் வந்து இப்படி தான் அன்றைக்கி கம்ப்ளீட் ஆச்சு. நைட் வந்து சிம்பிளாக டின்னர் முடிச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு. நம்ம ரூமில் இருந்து வெளியில் பார்க்குறதுக்கு நைட் வியூ இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.